நமஸ்தேடா. இது ஹிந்தி அப்ரோச் சேனல். இன்றைக்கி தேர்ட் லெசன் சோட்டா சா தீப் சலோ தோ அப்படிங்கிற போயத்தை நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அது அப்படின்னா சோட்டா சா தீப்னு என்ன, ஸ்மால் சின்னதாக இருக்கிற தீபத்தை எரிய விடு. இங்கே பாருங்கள், நன்கா பீஜ் ஏக் போ தோ. நன்கானா ஸ்மால், பீஜ்னா சீட்ஸு, ஏக் போனா ஏக்குனா ஒன்று, விதை போனா சீடு, தோ விதைக்க விடு, தும் நீ. நேராக மீனிங் அப்படியே வருது, நம்ம புரிஞ்சு படிக்கணும். ஆனால் யாருமே போயத்தை படிக்கவே மாட்டோம், அது மீனிங்ஸை மட்டும் போய் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எழுதிட்டு வந்துடுவோம். அது புரியாத ஒன்று. வகி பேடு பஞ்சாயங்கே, சின்ன விதையை போட்டேன்னா அது பெரிய மரமாகிவிடும். சோட்டா சா தும் தீபு சொலோதா, அதே மாதிரி ஒரு சின்ன லேம்பை எரிய விடுங்க. அந்தேரா விட்டு ஜாயிங்க, இருட்டு நம்மை விட்டு விலகிவிடும். இருட்டு விலகி போயிடுமில்ல, சின்ன தீபத்தை கரண்ட் போயிடுச்சு, ஒரு சின்ன தீபத்தை ஏற்றுங்க, ஒரு மெழுகுவத்தி ஏற்றுங்க, டக்குன்னு எல்லாத்துக்கும் வெளிச்சம் கிடச்சிடும். மீட்டா போல் அகர் போலேதோ, நல்ல இனிமையான பேசுனீங்கன்னா அப்பன் பட் ஜாயேங்கே. எப்படி அம்மா நம்மளை அன்பா டே கடைக்கு போட்டுட்டு வச்சிடலாம் அப்படின்னாங்களா, உடனே என்ன பண்ணுவோம், சரிம்மா குடும்பம்னு டிப்ஸ் அடிக்கிறது அது வேறு விஷயம். ஆனால் அவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க, திடீர்னு நம்மளை ஈர்த்துடுறாங்க, நம்ம மாட்டேன்னு சொல்ல மாட்டோம், போயிட்டு வந்துடுவோம். அதுதான் இனிமையான சொல்ல ஒருவேளை நீ பேசுனீன்னா உங்களோட இதாக்கி கொள்வீர்கள், அவங்கள நம்ம வசம் கொண்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு, பினா ருக்கே சல்தே ஜாவோ தோ. பினானா வித்தவுட், ருக்குனா ஸ்டாப், சல்தேனா போகிறது, சல்த்த போயிட்டே ஜாவோ போனே என்றால். தும்கள் லட்சிய மில் ஜாயேங்கே. லாட்சாடா சாத்ரா லட்சா ஷா அப்படிங்கும்ல, ஐயா லட்சியனா உன்னோட ஏமை, மில்னா மீட்டு. கண்டினியூஸாக நீ ஸ்டாப் இல்லாமல் படிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக உன்னோட ஏமை கெட் பண்ணிடுவேன். ஆக இன்னு பாருங்கடா, இங்கே இருக்கும், ஈன்ட்டு பார், ஈன்ட்டு தரோ தோ, செங்கல் மேலே செங்கலாக வரிசையாக வச்சுட்டு வாங்க, தரோனா வரிசையாக எடுக்குங்க தோ. ஆனால் மகள் கடா ஹோ ஜாயேங்கா, மகள்னா பேலஸ், அப்படியே ஒரு பேலஸாக நிற்கும், அண்ணாந்து பார்ப்போம். என்னடா இப்போ தான் பால்க்கு இது போட்டோம், கட்டடத்தை ஆரம்பித்தோம், டக்குன்னு இவ்வளோ பெருசாகிடுச்சேங்குவாங்க அப்பா. அச்சா காம் கரேதோ, நல்ல வேலைகளை செஞ்சு என்றால் தேஸ் படா ஹோ ஜாயேகா, நம்ம கண்ட்ரி நல்ல பெஸ்ட்டு கண்ட்ரியாக, பெரிய கண்ட்ரியாக உருவாகும். இதை வந்துருவோம் அப்படிங்கிற போஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்திருக்குங்க. ஏன் படிக்க இங்கே ஃப்யூச்சர் டென்ஸ் எல்லாம் வருது. மேமிட்ட கீழேங்க உங்களுக்கு சொல்லித்தர மேனிட்டியில் ஒவ்வொன்றும் எந்த டென்ஸில் முடியுது, எந்த டென்ஸில் வருது அப்படின்னு சொல்லித்தந்தா குழந்தைங்களும் நல்லா ஆர்வமாக இப்படி சொல்லித்தந்தால் நல்லா கவனிப்பாங்க. ஆனால் நாம் இதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ணுற குழந்தைகள் டைரெக்டாக எக்ஸாமில் இதை மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுறது, நோ யூஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நன்கா ஸ்மால், பீஜ் சீடு, அந்தேரா டார்க்னஸ். நெக்ஸ்ட்டு லட்சய ஏம், இன்ச் பிரிக், கர்னா சுப்புச்சு, எடுத்து வைக்கிறோம், அடிக்கடிக்கு வைக்கிறோம். ஓகேவா, இதெல்லாம் படிங்க. அப்போ தான் ஒரு வார்த்தையை 2-3 தடவை படித்தாதான் அது 4th லெசன் 5th லெசன் வரும்போது உங்களுக்கு டப்புன்னு உங்களுக்கு கிளிக் ஆகும். அதெல்லாம் பினாருக்கு இங்கே படா ஹோ ஜாயேங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாமில் இந்த போயத்தை ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இதோட மீனிங்ஸை தெரிஞ்சு வச்சுருக்கோம், படிக்கும்போது அது இப்போ ஈஸியாக இங்கிலீஷ் எழுதுறதுக்கு என்ன கஷ்டம். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் சோட்டா சா தீபு சலோ தோலேருந்து வந்திருக்குது. மீனிங் என்ன, இந்த லைன்ஸ் போயிட்டு சொல்லியிருக்காங்க, நீ கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது, நான் ஸ்டாப் இல்லாமல். நீங்கள் அந்த டெஸ்டினிகேஷனேஷன் என்ன, அப்படி இல்லாத ஒரு லிமிட்டுக்கு போயிடுவீங்க. வி ஹாவ் டு பேஷன் டு அச்சீவ் கிரேட் திங்ஸ், நல்ல ஒரு நிலைமையும் நல்ல ஒரு இடத்தையும் போய் அடைவீங்க. இஃப் வி வாண்ட் டு பில்ட் எ பேலஸ், இப்போ ஒன்று பெரிய ஒரு அரண்மனை கட்டுறீங்க, பெரிய மகாலை கட்டுறீங்கன்னா, கீப் த பிரிக்ஸ், எல்லா பிரிக்ஸையும் 1 by 1 பேஷண்ட்டாக வரிசையாக அறிக்கை வைப்போம். இஃப் வி டூ ஆல் குட் திங்ஸ், நீ நல்ல வேலைகளையும் நல்ல செயல்களையும் செஞ்சீங்கன்னா அவர் கண்ட்ரி வில் பிகேம் கிரேட், நம்ம கண்ட்ரி பெஸ்ட்டு கண்ட்ரியாக மாறும். ஏன் மேம் இங்கிலீஷ் நடத்தினா, நம்ம தமிழ் தான், தமிழ் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் ஸ்கூல்லேயே படித்து பழகுங்க.
இப்போ ஏன்னா எனக்கு வர தமிழ் மீடியம் குழந்தைகளுக்கெல்லாம் பேஷண்ட்டுக்கு மீனிங் தெரியாது. அப்புறம் வந்து அதில் பாருங்கள் என்னென்ன டெஸ்டினேஷன் அப்படின்னா அதுக்கு தெரியாது, மீனிங் தெரியாது. அப்போ இங்கிலீஷும் சேர்ந்து ஹிந்தி தமிழ் இதெல்லாம் சேர்ந்து படிச்சா உங்கள் ட்ரையல் லாங்குவேஜ் சிஸ்டமே உங்களுக்கு வந்துடும். இப்போ 8 எக்ஸாம் படிக்கும்போது நீங்கள் பெஸ்ட்டாக மாறுவீங்க, 3 லாங்குவேஜ்லேயும் முடிச்சிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.